கர்த்தர் இந்த அருமையான இந்த நாளை கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நம்ம வாசிக்கலாம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன பண்றான்? அவனை திடப்படுத்தினான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை திடப்படுத்துவேன், உன்னை சிறப்படுத்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் பாருங்க, அவர் எப்படின்னா என்னை திடப்படுத்த, அவனால திடப்படுத்த மற்றவன் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியாது? திடமா இருக்க முடியுமா? உன்னை திடப்படுத்த கர்த்தரே என்ன பண்ணிருக்காரு? வந்திருக்கார். தாவீதை திடப்படுத்தின தேவன் உன்னையும் என்னையும் திடப்படுத்த வந்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, மொத்தம் அந்த தாவீது ஆளுங்களை அழிச்சிட்டு ஒரு போருக்கு போறாரு. மொத்தம் 600 பேர். எத்தனை பேருங்க? 600 பேர். அவங்கள என்ன பண்ணாங்க? போயிட்டு திரும்பி என்ன பண்றாங்க? வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பார்த்தா அந்த கூடாரம் ஃபுல்லா என்ன ஆச்சுங்க? கருகி போய் சாம்பலாகி, பிள்ளைகள் இல்லை, மனைவி இல்லை, எதுவுமே இல்லை, சும்மா தீக்கரையா ஆயிடுச்சு. என்ன பண்ணுது? தீக்கரையா ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாங்க? அங்க இருக்கிற ஆண் மகன்லாம் என்ன பண்றாங்க? போர் வீரர்கள், இதுக்கே என்ன பண்றாங்க? போர் வீரர்கள் அவங்க என்ன பண்றாங்க? அழுகுறாங்க, ஓன்னு அழுகுறாங்களாம். நம்ம நல்ல வீட்டுல கெட்ட வீட்டுல அழுகுறதே நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. கெட்ட வீட்டுல அழுவுதே முடியாது. என்ன பண்ண? தாங்க முடியாது. அதில் லேடிஸ் அழுதா என்னடா, ஒரு வயசு பிள்ளைங்க மரணம் ஆயிட்டாங்கன்னா அவங்க அழுவும்போது அவங்க அழுகுறத பார்த்து நமக்கு என்ன பண்ண? அழுவுறோம். ஆனா இங்க ஒரு ஆண் பிள்ளைகளை எல்லாமே அழுகுறாங்க. அவங்க பெலன் முடியிற வரை என்ன பண்றாங்க? அழுகுறாங்க. எல்லாம் இவனால வந்தது. யாரால? தாவீதால வந்ததுன்னு அவன் நெருக்கப்படுற நேரத்துல என்ன எடுத்துட்டாங்க? கையில் என்ன எடுத்துட்டாங்க? கல்லை எடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? கல்லை எடுத்து அவங்கள அடிக்க என்ன பண்றாங்க? என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்க, அதில் படிங்க, வசனத்தை படி தம்பி. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். கல்லெறி என்று சொல்லிக் கொண்டாங்க. ஆனா அந்த இடத்துலதான் தாவீதை என் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணலாம்? திடப்படுத்தினார். நீங்க நினைக்கலாம், இந்த என்ன பண்ண முடியல, என்னால எதுவுமே ஒரு முடிவு எடுத்தோம்னா அதுல ஸ்ட்ராங்கா நிக்க முடியல, நான் ஒரு ஸ்ட்ராங் இல்லாத பர்சன், யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்கள என்னை கைட் பண்றாங்க, அவங்க பேச்சு கேட்கிறேன், என்னால என்ன பண்ணல, என்னோட வாழ்க்கையிலையும் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் என்ன பண்ணல, என்னோட வேலையிலும் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல, சரியான ஒரு திடனா இருக்க முடியல. அப்படித்தானே இருப்போம். உண்மைதானே? ஒருத்தன் சொல்லுவான் போடாம்பான், ஒருத்தன் போவாதுன்னு சொல்லுவான். ஆனா அவங்க நம்மளோட ஜனங்கள் நம்ம என்ன பண்றாங்க? இப்படி என்ன பண்றாங்க? அலக்கடிக்கிறாங்க. அவங்களோட விருப்பத்துக்காக நம்மளோட வாழ்க்கையை என்ன பண்றாங்க? சொல்லுங்க, வீணாக்குறாங்க. என்ன பண்றாங்க? நம்மளால ஒரு முடிவு எடுக்கவே முடியல, ஒரு முடிவு எடுக்க முடியல. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில ஒரு சரியான முடிவை எடுக்க முடியல. அதுதான் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தாவீதை எப்படி தாவீதை தேவனாகிய கர்த்தர் எப்படி திடன்படுத்துறாளோ அப்படியா உங்களோட வாழ்க்கையில எதையும் உங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரா? திடப்படுத்துகிறார். உன்னை மட்டும் இல்ல, உன் பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் திடப்படுத்துகிறவா இருக்கா? மனுஷன் சொல்ற வார்த்தை இல்ல, இது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் வாக்கு தத்தமான வார்த்தை உங்களோட வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதா இருக்கார். உண்மைதானே? அங்க சுச்சுவேஷனே வேற மாதிரியான சுச்சுவேஷன். சாதாரண சுச்சுவேஷன்ல பெரிய சுச்சுவேஷன். எப்படின்னா யாருமே இல்லாத இடத்துல அவன் என்ன சொல்றான்? அவனால ஒண்ணுமே முடியல. ஆனாலும் கர்த்தர் அவன் கர்த்தருக்குள்ளே
என்ன பண்றார் தேவன்? திடப்படுத்தினார். உன்னையும் என்னையும் என் தேவனாய் கர்த்த திடப்படுத்துகிறவரா இருக்கிறாரா? அல்லேலூயா. நம்ம பார்த்தீங்கன்னா பேதுரு சம்பவத்தை பார்க்கலாம். பேதுரு, அப்பா நீ என்ன பண்ண 3 தடவை என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு சொன்னானா. ஆனா அவன் என்ன பண்ணல, ஏத்துக்கொள்ள. ஆனா என்ன பண்ணா, கடல் மேல என்ன பண்றாரு, நீங்க தானா, ஆனா நான் என்ன பண்றேன், கடல் மேல் நடந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான், நடக்க போயிட்டான். ஆனா அங்க இருந்த அலைகளை பார்த்து, அங்க இருக்கிற காற்றை பார்த்து அவன் என்ன பண்ணான், விழுந்து போனான். அது போலதான் அவங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கை இருக்கு. ஏன்னா அவனை அங்க இருக்கிற 12 சீஷர்கள் இருந்தாங்க. யாருக்குமே இல்லாத ஒரு, இவனுக்கு ஒரு முட்டாளதனமான ஒரு காரியம். அங்க இருந்தவங்க என்ன சொன்னாங்க, ஏய் நீ தான் போயான், நடந்து போயான் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களும் இருக்காங்க. இவனுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, இது செய்யலாமா, இவன் விழுந்ததும் இல்லாத அந்த குளிர்ல என்ன பண்ண, அவனுக்கு என்னதான் நீச்சல் அடிக்க தெரிஞ்சாலும் என்ன பண்ணா, செத்து போயிருந்தா என்ன இருக்கும் நடுக்கடல்ல. ஆனா அவனால ஒரு முடிவு, சரியான முடிவு எடுக்க முடியல. அவனோட இயலாமை காரணம் அதுதான். அதனாலதான் அவன் மனக்கசைந்து ஆயுதான். என்னன்னா, என்னால சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல, சரியான ஒரு என்ன பண்ணல, எனக்கு கைட் பண்ண யாரும் இல்லையே, என்னை என்ன பண்ணல, சொல்லி கொடுக்க யாருமே இல்லைன்னு தான் என்னோட வாழ்க்கையை குறித்து, அவனோட வாழ்க்கையை குறித்து மனம் கசந்து அழுகுறான். என்ன பண்றான், மனம் கசந்து அழுனா. அவனால திடமாய் நிற்க முடியல, ஒரு நிலையா நிற்க முடியல. ஏன்னா அவனுக்கு இல்ல அந்த இது இல்லை. ஆனாலும் கர்த்தரை நோக்கி அந்த ஆலயத்துல பார்க்கும்போது அவன் மன கசிந்து அழுதவனே, அவன் நாணலை போல இருந்தவனே கற்பாறையாய் மாற்றின தேவன் உன்னையும் என்னையும் நாணனை போல இல்ல, கற்பாறையாய் உன் தேவனாய கர்த்தர் சிறப்படுத்த போகிறா. ஏன்னா கர்த்தருக்குள்ள உன்னை ஸ்ட்ராங் பண்ண போகிறா, உறுதிப்படுத்த போகிறா. உன்னை மட்டும் இல்ல, உன் சன்னதி எல்லாத்தையும் அப்படிதான். நீங்க யார் கைட் பண்ணாலும் அதை பத்தி விட்டுருங்க. நான் இவங்க சொன்னா இதை கேட்பா, அது கேட்பா, அதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. கர்த்தர் நோக்கி பாருங்க, உன்னை கற்பாறையாய் மாற்ற என் தேவன் வல்லவரா இருக்காரு. அல்லேலூயா. நானுல நீங்க பார்த்திருப்பீங்க, அங்கேயும் இங்கேயும் அலையும், காத்தடிக்கிற போதெல்லாம் அலையும். இவங்க சொன்னா, அப்பா சொன்னா, அம்மா சொன்னா, ஆயா சொன்னா, இது செஞ்சா அது பண்ண அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, 1002 காரணம் சொல்லுங்க. காற்று இந்த பக்கம் அடிச்சுது, நாணல் இந்த பக்கம் சாஞ்சுது. ஆனா அது போல இல்லாத, உன்னை திடப்படுத்த என் கர்த்தர் வந்துட்டார். உன் மனதை திடப்படுத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க நாணலை போல அறிந்து கொண்டு இருக்கலாம் உன் வாழ்க்கை குறித்து, இந்த இதை பண்ணலாம் அதை செய்யலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல கர்த்தர் உன்னை பேதுருவாய் அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சபையை என்ன பண்றாரா, அவர் மேல கட்டுறவரா இருக்காரு. ஆமாவா இல்லையா? உண்மைதானே. 600 பிள்ளைங்க என்ன பண்றாங்க, போறாங்க. போன உடனே போயிட்டு என்ன பண்ணாங்க, சரி வா கல்ல ஏறியே போட்டாங்க. அங்க என்ன பண்ணாங்க, கல் ஏறியில, வாடா நம்ம திரும்பி என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணலாம் போகலாம். ஆனா அங்க என்னன்னா, பிள்ளைங்க உயிரோட இருக்காங்களா, எங்க விழுந்தாங்க, எந்த இடத்துக்கு போனாங்க, எந்த திசையை நோக்கி போனாங்க, ஒண்ணுமே தெரியாது. என்ன பண்ணலாம், தாவீதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் என்ன பண்றான், போறான். போனவனே அங்க போய் தான் போனவனே கடல்ல நடுவுல என்ன பண்ணுச்சு, ஒரு ஆறு என்ன பண்ணுச்சு, ஒரு ஆறு. அந்த வசனத்தை வாசியம் தம்பி. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 9. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். அல்லேலூயா. அங்க பாருங்க, அவனுக்கு என்ன பண்ணுச்சுங்க, அழுது அவன் பெலன் விட்டு அழுது என்ன பண்ணிட்டான், பெலன் நட்டு போயிட்டான். அங்க எத்தனை பேர் நின்றுட்டாங்க, மொத்தம் 200 பேர் அங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னங்க, இந்த ஆறை கடந்து திரும்பி என் பிள்ளைங்க உசுரோட இருக்காங்களா, அவங்க எந்த பக்கம் போனாங்க, எவ்வளோ தொலைட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கடக்க முடியாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டானோ, 200 பிள்ளைங்க ஆளுங்க இங்கே தங்கிட்டாங்க. மீதி 400 பேர் போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, 400 போனோடனே இப்போ என்னன்னா, தேவன் உனக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தாருன்னா என்ன பண்ணுவார், உன்னை ஒரு ஆசீர்வாதம் இந்த பிரச்சனைக்குள்ளே போகிறான்னா உன்னை என்ன பண்ணுவார் சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க, சொல்லலாம், நீங்க தான் சொல்லணும். என்ன பண்ணுவாரு? எனக்கு புரியல. இப்ப இது ஒரு கடுமையான பாதை. என்ன பண்ணது, இது ஒரு கடுமையான பாதை. யாருக்கும் வரக்கூடாது, எதிராளி கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே நினைக்கிறது தான். அதே தான் இவனுக்கு வந்திருக்குது. என்ன பண்ணதான், அவனோட ஆசீர்வாதத்துக்குள்ள போறதுக்காக என்ன பண்றாரா, ஒரு காரியம் செய்கிறார். என்ன காரியம்னா,
அன்னைக்கு நான் போன வாரத்துல 3 நாள்ல என்ன பண்ண நீங்க யோர்தானை கடப்பீங்கன்னு சொன்னேன். ஆனா 3 மாதத்துல உங்களை எல்லா பிரச்சனையும் ஆற்றை போல நீங்க கடந்து செல்லுவீங்க. எப்படி கடந்து செய்வீங்கன்னா 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். எத்தனை நாள்ல? ஒரு நாள். ஏன்னா 30 மாதமாய் அவனை என்ன பண்றாரு, இந்த ஓபேத்ங்கிறவரு என்ன பண்ணலாம், இஸ்ரவேல் ஜனங்கள்ல என்ன பண்ணல. ஆனா இந்த பெட்டியை கிளம்ப செய்தது யாருன்னா தாவீது தான். என்ன பண்ணது, அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டது தாவீது தான். ஆனா அங்க என்ன பண்ணுச்சு, மாடு ஒரு இது பண்ணி சிலிமிஷம் பண்ணி பெட்டி ஆடுனே ஊசா போய் என்ன பண்ணிட்டான், அந்த பெட்டி மேல எல்லாம் இங்க கவனிங்க, அந்த பெட்டி மேல கையை வச்சோடனே உசுறு என்ன சாவடிச்சிட்டாரு. சாவடிச்சோடனே அங்க இருக்கலாம் இந்த பெட்டி எங்க போகணுன்ட்டு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது உங்க வீட்டுல அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் தெரிச்சு ஓடுறானோ. என்ன பண்றானோ, தெரிச்சு ஓடுறானோ. ஐயோ பெட்டி தொட்டதுக்கே இந்த பாடு, அதனால என்ன பண்ணனா, இந்த பெட்டி இருந்தா என்ன பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா சூழ்நிலையை பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா இவனோட இஸ்ரவேல் ஜனங்களும் இல்லை. ஆனா இவன் ஏன்னா புறஜாதி ஆளு, அவங்க வீட்டுல இந்த என்ன பண்ணுது, அந்த பெட்டி இருக்குது. அந்த பெட்டி வந்த உடனே அவன் எப்படியா இருந்தானா, ஆசீர்வாதமா இருந்தானா. அவங்க பிள்ளைங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே ஆசீர்வாதமா இருந்தானா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கட்டளைகளை நாம் சுமக்கும் போது கர்த்தர் முந்தது காட்டிலும் பிந்தினது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டியில வெறும் கட்டளைகளும் துளிர்த்த கோல் தான் இருந்துச்சு. அது போல உன்னோட வாழ்க்கையில துளிர்த்த கோலை 3 மாதத்துக்குள்ளே உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ முந்தின காலத்திலும் எவ்வளவு ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் வழி நடத்துகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அவனை பார்த்தவங்கள வெறுமையா என்ன பண்றான், இவன் ஒண்ணு இல்லாதவன், இவன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா இவனை பார்த்து தாவீதே பொறாமைப்படுற அளவு கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்தார். எத்தனை நாள்ல, 3 மாதத்துல. இன்னும் எண்ணி முடியுதுல, இன்னும் 3வது மாதம் வரை கர்த்தவனை ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்களுக்கு 3 மாதம் தான் இருக்குது. இப்ப என்ன பண்ணுது, 1 மாதம், அடுத்தது நவம்பர், டிசம்பர். இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவரா இருக்கா, உன்னை ஆசீர்வாதமா வைக்கிறவரா இருக்கா. உன் தலையை என் தேவனாய கர்த்தர் சொந்த பந்தங்க மத்தியில எல்லாத்தையும் உயர்த்தவரா இருக்கார். எப்பன்னா தேவன் உன்னை என்ன பண்றாரு, கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்துகிறார். திடப்படுத்தி கர்த்தர் எப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா, அவரோட உடன்படிக்கையை கொடுத்து அந்த பெட்டியை கொடுத்து அவன் என்ன பண்ணலாம், ஆசீர்வாதமா வைக்கிறவரா இருக்கார். எத்தனை நாள்லாம், 30 நாள் இல்ல, 3 மாதத்துக்குள்ளே என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கார். இது எழுதி வச்சுக்கலாம், இதை நீ மனதுல வச்சுக்கலாம். கண்டிப்பா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உன் கண்கள் பார்க்கிற மாதிரி உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா. அப்ப 3 மாதத்துக்கும் 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பாரு. உண்மை தானே? உண்மையா இல்லையா? ஆமா தானே? அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உன்னை திடப்படுத்தி கர்த்தருக்குள்ளே என் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறப்படுத்தி திடப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமா வைத்து கர்த்தர் பூத்து குலுங்கி மற்றவங்க கனி சாப்பிட்ற மாதிரி உன்னை ஆசீர்வாதமா வைப்பார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின கிருபையெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதுக்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வழிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை
கண்டீரே கண்களா வழியறியா அலைந்த என்னை கண்டீரே கண்களா ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. அந்த தாவீது துரத்தப்படும் போது, அவன் மகனால் துரத்தப்படும் போது, அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் இருக்கும். அதை நான் வாசிக்க விரும்பல, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க வாசிங்க. அந்த டியூரேஷன் இதையும் என்னதான் 3 மாதம் தான் என்ன பண்ணுது. அந்த 3 மாதத்தில் திரும்பி ராஜாவா என் தேவன் உட்கார வச்சார். அது போலதான் இந்த 3 மாதத்துக்குள்ள உன் தலையை உயர்த்தி மீண்டும் உன்னை தேவனாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை என்ன பண்றாரு, தகுதிப்படுத்துறார், உறுதிப்படுத்தின தேவனா இருக்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.